நாங்க எங்க வெப்சைட்ல லைவ் சாட் வச்சிருக்கோங்க. ஸோ நாங்க ஆல்ரெடி யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா, Zopim லைவ் சாட் கிட்டத்தட்ட 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டுருக்கோங்க. பட் என்னன்னா, அது வந்து இப்ப ரொம்பவும் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆயிடுச்சு. யூசர் ஃப்ரெண்ட்லியா இல்ல. ஸோ நாங்க என்ன பண்ணோம்னு நெனச்சோம்னா, வேற ஏதாவது இந்தியன் வெண்டார் நம்ம போலான்னு சொல்லிட்டு, நாங்க ஒரு இந்தியன் வெண்டார் ஒரு பெரிய கம்பெனி தான் செலக்ட் பண்ணி, அத லாஸ்ட் வீக் பர்ச்சேஸ் பண்ணி இன்டகிரேட்டும் பண்ணிட்டோம் நாங்க. பட் ப்ராப்ளம் என்னன்னா, அதுல லைவ் சாட் ஒர்க் ஆகல. அதாவது வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வர்றப்ப, அந்த விசிட்டர்ஸுக்கு நம்மளே இங்க இருந்து சாட் இனிஷியேட் பண்ணணும் நம்ம. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ அந்த ஃபங்ஷனாலிட்டி அது ஒர்க் ஆகல. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, அவங்களுக்கு கால் எடுத்தோம். அவங்களும் டயக்னைஸ் பண்ணாங்க, கிளியர் பண்ணாங்க. பட் எப்பயும் எதுவும் ஒர்க் ஆகல. திருப்பி மறுபடியும் கால் பண்ணோம். எந்த சொல்யூஷன் நடக்கல. ஸோ நாங்க என்ன பண்ணிட்டோம் டீமே, ஏன் நம்மளே ரெடி பண்ணக்கூடாதுன்னு ஒரு 3 டேஸ் டே அண்ட் நைட் உட்கார்ந்தோம். நாங்களே ஒரு சூப்பரா ஒரு லைவ் சாட் சிஸ்டம் ரெடி பண்ணோங்க. அந்த லைவ் சாட் சிஸ்டத்தை இப்ப தமிழ்நாடு இருக்க ஒரு பெரிய கீக் கம்பெனிக்கு டெப்ளாய் பண்ணியிருக்கோங்க. ஒரு லைவ் சாட் பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட்டுக்கு ரொம்பவும் முக்கியம். உங்க வெப்சைட்ல லைவ் சாட் இருந்து நீங்க ரியல் டைமா வர்ற யூசர்ஸுக்கு என்ன தேவைன்னு சொல்லிட்டு நீங்க அவர்ட்ட சாட் பண்ணீங்கன்னா, உங்களால ஈஸியா பிசினஸ் லீட்ஸ் சூப்பரா ஜெனரேட் பண்ண முடியுங்க. இந்த லீட்ஸ் எல்லாமே ஹைலி பொட்டன்ஷியலா இருக்கும். நீங்க என்ன சாட் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. அந்த சாட்ல என்னென்ன ஃபங்ஷனாலிட்டிஸ் இருக்குது, எது இல்லைன்னு சொல்லுங்க. நான் எங்களோட இருக்க ஃபங்ஷனாலிட்டிஸ ஷேர் பண்றேன்.